அண்ட் நம்ம போகிற கடை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அனகொண்டா. ஆனால் சன்னியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நான் போட்ட பிளானை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ண முடியுமாடா, என்னென்னமோ இவங்கெல்லாம் கேம்பிங்க்குன்னே வாழ்வாங்க போல இருக்கு. அது பூரா ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா. ஃபஸ்ட்டு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் பிளேட்டை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பில் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா. ஹலோ கைஸ், இது சரியான வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒரு வியூவை பாருங்கள். ஃபஸ்ட்டு தாரா அண்டு நம்மளுடைய டைகர் இங்கே இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண போகிறோம். பைக் வரணுன்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாராவும் இதுவும் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு என்னென்ன வாங்க போகிறோன்னா டென்ட்டும் அதுக்கப்புறமா நேவிகேஷன் சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த நேவிகேஷன் சிஸ்டமும் வாங்கணும். ரெண்டுமே தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாங்க போகிறோம். டென்ட்டு எத்தனை டென்ட்டு தானே வாங்குவேன், எத்தனை டென்ட்டு வீட்டில் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அண்ட் நம்மளுடைய அந்த லோன் ரைடர் டென்ட் இருந்தது பார்த்திங்களா, அந்த பைக்கு கூடயே பண்ணுற மாதிரி ஒரு டென்ட்டு. அது நம்ம ஆதி ப்ரோ கேட்டிருந்தார் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவருக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா நான் பெருசாக அந்த டென்ட் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ மினி சின்ன டென்ட்டாக வாங்குறோமோ அந்தளவுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு டென்ட் வாங்க போகிறோம். ஏன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கெங்கே ஹோட்டல்ஸ் இருக்கும், எங்கெங்கே மோட்டல்ஸ் இருக்கும், எந்த இடத்துல ஸ்டே பண்ண முடியுன்றதே சொல்ல முடியாது. பட் ஆனால் கேம்பிங் எங்கே வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் இருக்குது ஆஸ்திரேலியாவில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா காஸ்ட்டும் கட் பண்ணோம்ல நம்ம. அதனால தான் பார்த்திங்கன்னா டென்ட் வாங்க போகிறோம் நானும் சன்னியும். அண்ட் நேவிகேஷன் சிஸ்டம் எஸ்பெஷலி நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம பகீராவில் ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஒரு நேவிகேஷன் சிஸ்டமும் வாங்க போகிறோம். ஃபுல்லி டேரெக்டாக ஃபிட்டாகவும் நினைக்கிறேன். அண்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த கடையே சூப்பராக இருக்குது கைஸ். அதனால தான் பார்த்திங்கன்னா ஓகே உங்களுக்கும் அந்த காமிக்கணும் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அந்த ஒரு கடையே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அந்த போகலாம் வாங்க. ஓகே மக்களே, தாரா ரிவர்ஸ் எடுப்போம். ஹோப்ஃபுல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேட்ரி இல்லாமல் ஸ்டார்ட் ஆகாமல் பண்ண மாட்டான்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழைலாம் பெய்யல. கிளைமேட் பார்த்திங்கன்னா செம மூடியாக சூப்பராக இருக்குது. இந்த திருப்பூரத்துக்குள்ளே தான் கைஸ் உயிரே போயிடுது. ஓகேடா செல்லக்குட்டி, ஒரே ஸ்டார்ட் ஆயிடணும். ஓகேவா, இது எப்படி இருக்குது பாருங்கள், செமையா. இது நான் புதுசாக மாட்டியிருக்கேன். இப்போது நம்ம இன்ஸ்டா 360 வாங்கணும்ல, அது கூடயே வந்தது தான். இது செம்மையாக இருக்குது. இங்கே ஸ்ப்ரிங்கெல்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேம்லாம் செட் பண்ணல. ஸ்டார்ட் ஆகிட்டா. ஓம் நம சிவாய. ஜாக்கெட்டும் க்ளவுஸும் மறந்துட்டேன். ஏன்னா இங்கே செம்மையாக குளிரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். அது மட்டும் ஃபார் ஷோர். ஏன்னா எவ்வளோ மூடியாக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. அண்ட் நம்ம போகிற கடை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அனகொண்டா தான் போக போகிறோம். போட்டிங்க்கு, ஃபிஷ்ஷிங்க்கு, அதுக்கு தேவையான பொருள், ட்ரக்கிங்கு, ஹைக்கிங்கு. ஸோ லெட்ஸ் கோ. எப்பா சாமி பின்னாடி முடியாதுரா. இங்கே பார்த்திங்கன்னா 9.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 17 நிமிஷம் காட்டுது. அடேங்கப்பா வரங்க கைஸ். ட்ரக்குடைய எக்ஸாஸ்ட் மட்டும் கேட்டிங்களா இல்லையா? மிரர் லூஸ் ஆகிடுச்சு கைஸ். ஷெட் மேன், காரமும் பிடிச்ச மிரர். இந்த மிரர், இந்த ஒரு டைப் ஆஃப் மிரர் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்களா, 2 போல்டு. அதில் லூஸ் ஆகிடுச்சுனாலே பார்த்தீங்கன்னா அதை டைட் பண்ணுறதே ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச ஒரு வேலை கைஸ். வரேன் அப்படியே லூஸ் ஆகிடுச்சு சுற்றிக்கிட்டு இருக்கு. பாப்பா காற்று தான் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. இங்கே ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 70 தான் இந்த ரோவில். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா 40. ஃபுல்லாகவே லூஸ் ஆகிடுச்சு போல இருக்குது மிரர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட் பண்ணிப்போம். இங்கே பார்த்தீங்களா 2 இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்தாலே தலைவலி. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே கைஸ், இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுக்கணும். அண்டு இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெட்வொர்க் நல்லா வருது. பட்டு ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், யூஎஸ்ஆக இருக்கட்டும், நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு மூளைக்கும் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வர அளவுக்கு பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. நம்ம இங்கே தான் இன்டர்நெட் வரும், அங்கே வராது. அது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸுமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் பார்டர் ஏரியாஸில் கூட பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல்லேருந்து எல்லா நெட்வொர்க்குமே வரும். ஆஸ்திரேலியாலையும் யூஎஸ்லாம் பார்த்திங்கன்னா ஊரை விட்டு தாண்டாலே நெட்வொர்க்கே வராது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ஹெட்டேக் ஒன்று இருக்குது இங்கே. அதனால தான் பார்த்திங்கன்னா நேவிகேஷன் சிஸ்டமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணேன். நான் ஆஸ்திரேலியாவில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த டெஸ்லா கார் ரிவ்யூ ஒன்று போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருந்தீங்களான்னு தெரியல அந்த வீடியோவை. ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தான் சிட்டியை விட்டு வெளியே போயிருந்திருப்போம். நெட்வொர்க் காலி, அவ்வளோதான். அதுவும் எஸ்ஓஎஸில் போயிடுது. நெட்வொர்க் காலினா சும்மா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வரதெல்லாம் கிடையாது.
ஃபோன் டேரெக்டாக எஸ்ஓஎஸ்க்கு போயிடுது. எஸ்ஓஎஸ் தான் நெட்ஒர்க்கே கிடையாது இப்போ இந்த ஏரியாவில் அப்படின்ற மாதிரி போயிடுது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இதில் நம்ம எப்படி வந்து நேவிகேட் பண்ணி போக முடியும்? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேவிகேஷன் சிஸ்டம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆஸ்திரேலியாவிலாம் ரைட் பண்ணணும். BMW மோட்டாரோட நேவிகேஷன் சிஸ்டமும் எனக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை சுத்தமாக. அந்தளவுக்கு இல்லை, அது பட கேவலமாக இருந்தது. அது வேறு விஷயம். ஆனால் நம்ம இது கார்மின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கூட என்னமோ நினச்சேன் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா மோஸ்ட்லி நேவிகேஷன் சிஸ்டம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் கார்மினில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அதை யூஸ் பண்ணுற அந்த யூசர் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருந்தது. நம்ம போய் சன்னி பின்னாடி மாட்டிங்கன்னா சிக்னலில் மிரர் என்னை டென்ஷன் ஆக்காத. இதை பாருங்கள், கிரவுண்டு, கிரிக்கெட் கிரவுண்டு. எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை கைஸ். ஃபுல்லாக அந்த வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த செடியோடையே மூடி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய வால் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் நம்ம போட்டிருக்க ரூட் பிளானு எப்படி சொல்கிறது, கைண்ட் ஆஃப் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு ரூட்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. நிறைய பேக்கப் வேன் வேணும், நிறைய திங்ஸ் வேணும், இல்லாமலாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படி இப்படின்னாங்க. சன்னி கூட வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஐடியா இல்லை நம்ம என்ன மாதிரி ஒரு டெரெயினில் போக போகிறோன்னு சொல்லிட்டு. ஏன்னா சன்னி பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஒரு பிளானை போட்டு இது மாதிரி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே பண்ணலாம் அப்படின்றோம். ஆனால் சன்னியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வாட்டி நான் போட்ட பிளானை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ண முடியுமாடா, இதெல்லாம் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து டவுட்ஃபுல்லாக கேட்டான். நான் பார்த்துக்கலாம்டா, பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன பெருசாக ஆயிரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனவே மோட்டிவேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடூரமான ஒரு பிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ போட்டிருக்கிற பிளானு. இன்னும் வந்ததுலேருந்து நான் தாரா ஒரு வாட்டி கூட முறுக்கி ஓட்டல கைஸ். 50 தான் ஸ்பீட் லிமிட்டு. இங்கே பக்கத்துலேயும் நிறைய கடை இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. வெள்ளை காக்கா பாருங்கள். நம்ம ஊரில் சின்ன வயசுலாம் நம்மளுக்கு வெள்ளை காக்கான்னு ஒன்று இருக்குன்னும் போது இது வெள்ளை கலர் காக்காவா, அது வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்றத நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நிறைய நாட்டில் இருக்குது. ரஷ்யாவில் பார்த்தேன், நம்ம யூரோப்பில் பார்த்தேன், இங்கே பார்த்தேன், நிறைய நாட்டில் இருக்குது வெள்ளை காக்கா. ஓகே, இதுக்குள்ள தான் நம்ம போகணும். மேசிவ் ரக் கேலரி, பப்பி ஸ்கூல் வெட் அடாப்ஷன். ஆமாம், இங்கேயே வந்து பப்பி இதுவும் இருக்குது, பார்க்கலாம் அப்புறமா போகும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம தேடி வந்து அனகொண்டா எங்கே இருக்குது, அதோ இருக்குது அனகொண்டா. வந்து விட்டோம் அனகொண்டாவுக்கு. எங்கே பார்க் பண்ணுறது? மோட்டார் சைக்கிளுக்கு பார்க்கிங்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பேஸே கொடுத்துருக்க மாட்டாங்க கைஸ். 2 பைக் அப்படியே ஒரே இதில் பார்க்கிங்கில் போட வேண்டியது தான், வண்டி கிடையாது. இப்படி பார்க் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து காருக்கு மேலே வர அந்த ஒரு இதெல்லாம் ஆட்டோ பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கடை இருக்குது. ப்ரொஃபஷ்னல் ஆன்சைட் ஃபிட்டிங். ஸோ காருக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கிடைக்கும் போல இருக்குது. எல்லா கடையும் சுற்றி பார்ப்போம். இப்போ இங்கே பக்கத்தில் வேறு என்ன வேலை இருக்குது, நம்ம திங்ஸை வாங்கிட்டு. இதை பாருங்கள், கயாக்கெலாம் இருக்குங்க செம்மையாக. இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்லேயும் தான் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், இங்கே எடுத்தோடனே கயாக்கெலாம் இருக்குது. இதுதான் அந்த கடை அனகொண்டான்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து கேமராலாம் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. பட் பார்த்துக்கலாம், நிறைய திங்ஸ் இருக்குது. எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேம்பிங்க்கு தேவையானதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, என்னது பெனின்சுலா லைஃப் சன் ஷெல்டர். ஸோ இது ஜஸ்ட் கேம்பிங் பண்ணுறவங்களுக்கு அந்த இது பக்கத்தில் போட்டுக்கிறதுக்கு. சர்ஃபிங் போட்ஸு, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நம்ம தேடி வந்தது எங்கே இருக்குன்னு தெரியல. ரக்கட் பேக் பேக்ஸ்லாம் பாருங்கள். ஹைட்ரேஷன் பேக்ஸ், பா எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரேஷன் பேக்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேக்ஸு. பிளாடர், ஹைட்ரேஷன் பிளாடரு, இது ஒரு ஹைட்ரேஷன் பிளாடரு. ஸ்டோரேஜ், வாட்டர் ஸ்டோரேஜ், இது நம்மளுக்கு தேவைப்படுமா? 6 liters. Do you think we need a water storage? அதான் எங்களுக்கு வந்து வாட்டர் ஸ்டோரேஜில் வந்து பெருசாக தேவைப்படாது. ஸோ இதெல்லாமே வந்து ஒன்ஸ் அப்பான டைம் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போலாம் வந்து எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுடு தண்ணி அதெல்லாம் ஊற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க ஹைட்ரேஷன் பேக்கில். அப்படியே அந்த ஒரு கெமிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அவ்வளோதான் காலி பண்ணுறோம். நம்மளே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எது வாங்க போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. பேக் బాగుంది కదా? నైస్ బ్యాగ్. 229 ఇప్పుడు 159 ஆஃபர். இந்த ஹெட்லாம்ப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் நம்மளுக்கு. எதனா ஒரு இடத்துல $14 தான், $9. 9 சூப்பர். ஒன்று எடுத்துப்போம், தேவைப்படும் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. தெர்மல் ரெஸ்கியூ பிளாங்கெட்டான், அதுக்கப்புறமா வந்து குயிக் கிட்டு, ஸோ அவுட்டோர் சேஃப்டி கிட்டு, ஃபஸ்ட் எய்ட் சர்வைவல் குயிக் கிராபு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெட்டு ப்ளஸ்ஸு இதுனா இது வந்து காற்றடிக்கிறதுன்னு நினைக்கிறேன், ஏர் பம்பு. ஆமாம், காற்றடிக்கிறது. ஸ்லீப்பிங் பேக்ஸு இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம வந்து அந்தளவுக்கு பெருசெல்லாம் தேவையில்ல. ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ காம்பேக்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது நம்மளுக்கு. இது வந்து மேட்டு, பென்லி கேம்பர் கம்ஃபர்ட் மேட்டு.
ஃபுல்லாகவே ஸ்லீப்பிங் பேக்ஸ் கைஸ். டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட்டான வெதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையுமே. கிரே டபுள் மேட்டு. இவ்வளோ பெரிய மேட்லாம் வந்து எப்படி கேரி பண்ணிட்டு போவாங்க ட்ராவல் பண்ணுறவங்க. ஸ்லீப்பிங் பேக் இது. ஸ்லீப்பிங் பேக் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பெட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட் இருக்குது கைஸ். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, பெட்டோட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் செட்டப்பு. இங்கே பாருங்கள் ஸ்டவ் எப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் கிச்சனு. இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் செட்டப். இது டபுள். இது இந்த மாதிரி ஒரு பெரிய சூட் கேஸில் வரும். இதெல்லாம் வந்து நார்மலாக நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் வந்து பெரிய கேனு கேஸ். பாருங்க, இந்த மாதிரி கேன்ஸு எல்லாமே A to Z. இந்த கேம்பிங் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து A to Z எல்லா விஷயமே இங்கே இருக்குது. நாங்கள் ஃபுட்டெலாம் வந்து சமைச்சிட்டுலாம் இருக்க மாட்டோங்க ஸ்டைலில். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டயரிங்காக இருக்கும். காஃபி மேக்கர்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் டிக்கா மசாலாலாம் இருக்குது பாருங்கள். ஃபுட்டு, வாட்டர் கேன்ஸ். இது ஃபியூல்து சாஃப்ட் லக்கேஜ் மாதிரி ஒன்று வரும், அது வாங்கணும். இதெல்லாம் வந்து ஹார்ட் லக்கேஜ். இதெல்லாம் வந்து வெயிட் அதிகமாக இதுவாகும். இந்த கடையை ஃபுல்லாக சுற்றி காட்டுறதே ஒரு 4000 போல இருக்குது. எவ்வளோ இருக்குது இது பாருங்கள். இந்த லைட்டிங் செட்டப் பாருங்கள். நைட்டில் வைக்கிறதுக்கு பெருசெல்லாம். டார்ச்சு, எமர்ஜென்சி ரெஸ்கியூ டூல் 6-in-1, ஹேமரு, சீட் பெல்ட், கட்டரு, ஃப்ளாஷ் லைட்டு, ரெட் அண்ட் ஒயிட் வார்மிங் லைட்டு, மேக்னெட்ஸு, CO டிடெக்டர். நம்ம இதெல்லாம் எதுவுமே ஆக்சுவலாக யூஸ் ஆகாது. நாங்கள் சும்மா சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வாங்க வந்தது டென்ட்டுக்கு தான். டென்ட்டு போய் பார்க்கணும். ஜெரி கேன்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜீப்பில் வைக்கிறதுக்கு செட் ஆகும். நம்மளுக்கு பைக்குக்கெல்லாம் செட் ஆகாது. ஃப்ரிட்ஜுன்னு நினைக்கிறேன். இது ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசர். என்னென்னமோ இவங்கெல்லாம் கேம்பிங்க்குனே வந்து வாழ்வாங்க போல இருக்கு. இது இந்த கேன்ஸு. இந்த செஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அந்த சைடு போய் பார்ப்போம் வேறு என்ன இருக்குங்க. பாருங்க வாக்கி டேக்கிஸ். ஆல்ரெடி சிங்கப்பூரில் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டே வரல. ஏன்னா நான் வந்து சென்னையிலேருந்து US போயிட்டேன்ல. US போனதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் அதை எடுத்துகிட்டே வரல. பட் ஏகப்பட்ட ஹெட்லைட்ஸ் இருக்குது. இன்னும் காஸ்ட்லியான ஹெட்லைட்ஸ் எல்லாமே. பட் அந்தளவுக்குலாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. கார்மின்டும் இருக்குது. ஆனால் இங்கே நம்மளுடைய கார்மின் ப்ராடக்ட் இல்லை. ஃபுல்லாக வாக்கி டாக்கிஸ். 5 watt ஹேண்டல்ட் UFC ரேடியோ இருக்கிறதே எடுத்துகிட்டு வரலாம். எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ராட்ஸு, ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட பொருள் நிறையா இருக்குது. கடைசி இதுக்கு நான் வாங்க வந்த செக்ஷன் பக்கமே போகல. இங்கே எடுத்துகிட்டு எப்படி அப்படின்னு இது இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டென்ட்டாக மாறிடும் இது. பட் ஆனால் இது எப்படி கேரி பண்ணுவோம் இவ்வளோ பெருசாக? எங்கே வச்சு கேரி பண்ணுவோம்? வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி சின்னதுனா இருக்கா? சின்னது தான் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக இங்கே சேர்லாம் இருக்குது. சின்னதுனா வந்து எதுவுமே இல்லை. சின்னதுனா எல்லாமே வந்து பெரிய சைஸில் தான் இருக்குது. இந்த டென்ட்டு எல்லாம் பெருசாக இருக்குது. லைக் டென்ட்டு பிச்சிங் இதுனா அந்த பிச்சிங் 2.5 kgs. அலுமினியம் ஃப்ரேமு, ஃப்ளோரு, 2% டென்ட் இது. அந்த மாதிரி ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் உட்காந்து டெஸ்ட் பண்ணது தான் குவாலி. $199. 1.75 kgs. 1% வேஸ்ட். 1% வேஸ்ட்டு. இது கூட வந்து கேரியபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2% இன்னும் ஈஸியாக பேக் சீட்டில் பெட்டுச்சு. பெஸ்ட்டு தான். ஓகே, இதை எடுத்து போங்க. ஜெனரிக் ரூம் போய்ட்டு பிச் பண்ணி பார்க்க வேண்டியதான் எப்படின்னு. ஓகே டென்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஹெட்லைட் வாங்கிட்டோம். அந்த 2 எடுத்தோம்ல, அதை தூக்கி போட்டு இதை எடுத்துட்டோம். ஸோ ஒன்று மட்டும் போதும், இதுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 13,000 ரூபாய் இருக்குது. அதனால் இந்த டென்ட்டு எதை பாருங்கள், இது எக்ஸ்ட்ரா முடிஞ்சிச்சு. ஃபிட்டு பாருங்கள், கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது டென்ட்டு. செம்மையாக கரெக்டாக. ஓகே இங்கே ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. அண்ட் அனகோண்டா நல்லா பெரிய ஸ்டோர். பக்கத்தில் இன்னும் காருது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கடை இருக்குது. பட் எல்லாத்துக்கும் போகிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இப்போ அடுத்து நம்ம வந்து நேவிகேஷன் சிஸ்டம் வாங்கணும்ல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க 5 மணிக்கெலாம். இங்கே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 5 மணிக்கெலாம் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. அதுதான் இங்கே இருக்கிறதுலே ஒரு பெரிய தலைவலி. ஐயோ இது வேறு லாக் ஆயிடுச்சா? யாரா நீ? க்ரீன் போட்டிருக்கு, ரைட் லெஃப்ட் திரும்புகிறான். ஓகே மக்களே, 15 கிலோமீட்டர் 37 நிமிஷம் காட்டுது. ஏன்னா சிட்டிக்குள்ளே போக போகிறோம்ல, அதனால தான். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாராவை எடுத்துகிட்டு மெல்பர்ன் சிட்டிக்குள்ளே போக போகிறோம். இங்கே ஓட்டுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செமையாக இருக்குது கைஸ் வண்டி. ஆக்சுவலாக அது ஒரு ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் லைவில் வந்து சிட்டி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தோம். பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக காலியாக இருந்தது ஊரே. அண்டு இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஆக்சுவலாக அந்த பைசைக்கிள் லேன் இருக்குது நம்மளுக்கு. அந்த பிரச்சனை இல்லை. இங்கே வந்து சில கிறுக்குங்க இருக்காங்க கைஸ். எப்படின்னா வந்து நம்ம நடந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூன்னு சத்தம் போடுறது, அந்த ஒரு தபேலா வாசிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாயில் சவுண்டு கொடுக்கறது, நம்மளை கத்துறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பாங்க. நம்மளை வந்து நோண்டி
ட்ரை பண்ணுவாங்க நோண்டுறதுக்கு சில பேர் ரொம்ப சில பேர் அது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைக்கில் பார்த்தாங்கன்னா வந்து நம்மளுக்கு வழி விட மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். பட் வேறு எந்த கண்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி சவுண்ட்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து நடந்து போகும்போது அந்த மாதிரிலாம். பட் ஆனால் இங்கே வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குது, நான் நல்லாவே நோட் பண்ணேன். சும்மா நம்ம நடந்து போயிட்டே இருப்போம், இங்கே ஆஸ்திரேலியன்ஸ் அவங்க வருவாங்க, சிட்டிசன்ஸாக இருப்பாங்களா அவங்களாம் வருவாங்க, சைடில் போயிட்டு இருப்பாங்க வானுங்க. இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்கா, ஜாலியாக சைக்கிள் லைனில் போயிடலாம். நம்ம 3rd கியர்லே தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் கைஸ். நான் இங்கே ஏறே மாற்ற முடியல, ஏன்னா 60 தான் எங்கள் ஸ்பீட் லிமிட்டு இந்த ரோட்டில். சரியான டிராஃபிக்காக இருக்குது கைஸ், பயங்கர ஒரு டிராஃபிக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4.1 கிலோமீட்டர்ஸு, அதுக்கே 10 நிமிஷம் காட்டுது, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா பேனியர்ஸ்லாம் வச்சுட்டு வந்து பூந்து போகிறதுக்கும் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குதுங்க. ஏன்னா நம்மளுக்கு பெருசாக வந்து இங்கே கொஞ்ச நாளாக வந்து பழகிறோம். இன்றைக்கி தானே வந்து நம்ம பைக் எடுத்துருக்கோம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பூந்து போகிறது அதெல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து 2 வீலர்ஸ்க்கு இங்கே பாசிபிள் தான், இங்கே வந்து பண்ணலாம் அந்த மாதிரி. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கூச்சமாக. ரைட் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிட்டி. बढ़िया हाँ इंडिया से हाँ क्या हाँ तमिलनाडु आंध्र प्रदेश थैंक यू पूरा घूमते हैं पूरा ऑस्ट्रेलिया साउथ अमेरिका பா. ஃபஸ்ட்டு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நம்பர் பிளேட்டை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க ஒருத்தங்க. இதுக்கு முன்னாடி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நம்பர் பிளேட்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணி கேட்டதே இல்லை. பட் ஏன்னா இங்கே வந்து நோட்டீஸபுளாக இருக்கும் மோஸ்ட்லி. சிட்டிக்குள்ளே இங்கே சர்ச்சு பாருங்கள், சர்ச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட சர்ச்சஸ் இருக்குது ஃபுல்லாக நிறையா. அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டோட்டலாக நம்ம சிட்டி அவுட்டில் இருந்ததுனால வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியல. பட் ஆனால் சிட்டிக்குள்ளே வந்தோன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃபீல் அப்படியே. அண்ட் ஆஸ்திரேலியாவில் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிட்னி, மெல்பர்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியா சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷனே இருக்குது. ஸோ அப்படியே அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுலலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோவா பாப்புலேஷன்லாம் எதுவுமே கிடையாது. மீன்ஸ் பர்த்து அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கம்மி, பாப்புலேஷன்ஸும் கம்மி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகம். வெறும் 1.9 கிலோமீட்டர்ஸ்க்கு 6 மினிட்ஸ் காட்டுது. நம்ம இந்த ஒரு ஏரியா மட்டும் தான் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பொறுமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போவோம். இந்தியன் நம்பர் பிளேட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கோம், நம்ம அந்த ஒரு இதை மைண்டில் வச்சுட்டு வண்டி ஓட்டணும் இங்கே ஓட்டும்போது. ஓகே ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இங்கே தான் லெஃப்ட் சைடில் தான் கடை இருக்குது. ஓகே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கடை இருக்குது. இந்த டோன் காட்டுது. பட் பார்க்கிங் இங்கெல்லாம் பைக்ஸ் வந்து நம்ம இப்படி பார்க் பண்ணலாமான்னு சொல்லிட்டு தெரில. சார் சும்மா கொஞ்ச நேரத்துக்கு தானே எதாவது ஆகாது. ஓ இங்கெல்லாம் பார்க்கிங்க்கு காசு கைஸ், பார்க்கிங்க்கு காசு ஏன் கட்டணும் தெரில. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இப்படி பார்க் பண்ணலாமானே தெரில. ஓகே கைஸ் கடைக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. கார்மெண்ட்ஸு கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியாச்சு கார்மின் எக்ஸ்டி. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஜூமோ எக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் கிளியராக. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ரோன் வந்து நம்ம கையில் பிடிச்சி ஓட்டிகிட்டே இருக்கோம்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது செட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை வாங்கியிருந்தேன். இந்த குவாட்லாக்கு டோட்டலாக பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 லட்ச ரூபா. 2 பேருக்கும் அவன் சன்னி ஒன்று வாங்கியிருக்கான், நான் ஒன்று வாங்கியிருக்கேன். நான் இது 2 எக்ஸ்ட்ரா வாங்கினேன். டோட்டல் பில்லு 1 லேக். ஓகே கைஸ் வாங்கியாச்சு. இப்போ வாங்க வந்த விஷயத்த என்னாச்சுமா அவனுக்கு இங்கேருந்து 42 கிலோமீட்டர் 1 ஹவர் காட்டுது வீட்டுக்கு போகிறதுக்கு. ஆத்தாடி இன்றைக்கி வந்து முடிஞ்சான்னு நினைக்கிறேன். சிட்டிக்குள்ளே வந்தால் இது ஒரு தலைவலி கைஸ். அதுவும் சிட்டி வெளியே வீடு இருந்ததுன்னா இன்னும் ஒரு பெரிய தலைவலி. டைம் ஆச்சு இப்போ கரெக்டாக எல்லோரும் ஆஃபீஸ் விட்டு போகிற டைம் அதுதான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ டிராஃபிக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் ஸ்பீடாகவே போயிடலாம். இங்கே வருங்க கைஸ், இங்கெல்லாம் இந்த ஹைட்டுக்கு தான் வெஹிக்கிள் வரணும்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்துட்டு வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே பிரிட்ஜு போயிட்டுருக்குல்ல, அதனால் அந்த ஹைட்டை தாண்டி வந்தால் வெஹிக்கிள்ஸ் உள்ள அலௌடு இல்லைன்ற மாதிரி. மீன்ஸ் அந்த ஹைட்டையும் விட அதிக ஹைட்டாக இருக்கிற வெஹிக்கிள்ஸ்லாம் அலௌடு இல்லைன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே ஹைவே ஏரியாச்சு. இதுக்கப்புறம் ஹைவேவாக தான் போவோம்னு நினைக்கிறேன். ஹைவேலையும் டிராஃபிக்காக இதுக்கப்புறம் பொறுமையாக ஓட்ட முடியாதுடா சாமி. ஆனால் இந்த ஸ்பீடோமீட்டரை பார்த்துட்டே ஓட்டுறதே வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் ஆக்சுவலாக வண்டி ஓட்டும்போது. பட் ஸ்பீடை கவனிச்சுனே ஓட்டிகிட்டே இருந்துன்னு வச்சுக்கலாம், அதனாலே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். பட் ஃபைன். என்னன்னா இப்போ நம்ம ஓட்டிடுவோம் ஜாலியாக. நம்ம கரெக்டாக வண்டியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் கட்டிட்டு தான் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ட்டான்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை ஆயிரம் ஃபைன் அத்தனை ஆயிரம் ஃபைனுன்ட்டாங்கன்னா முடிஞ்சிடும் சோழி நம்மளுக்கு. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. அண்டு சரியான ஒரு டிராஃபிக்கு. ஆனால் வந்து எப்படியோ பூந்து வந்துட்டோம் ஒரு வழியாக. அண்டு நம்ம தான் வந்தவுடனே ஃபஸ்ட்டு வேலையே நேவிகேஷன் சிஸ்டத்தை எடுத்து பார்க்க வேண்டும் என்ன இருக்குதுன்னு. நான் இன்னும் பாக்ஸே ஓப்பன் பண்ணலாங்க. ஓகே இதுதான் நம்மளுடைய நேவிகேஷன் சிஸ்டம். நல்லா இருக்குல்ல?
இந்த இடத்துல அப்படியே டப்புன்னு வந்துடுவாப்புல இவர். கால் எனக்கு தனிக்கிறது வந்து இது இது இருக்குல்ல, இதில் வந்து 1 2 3 4 5 பின் இருக்குல்ல. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 பின் தான். ஸோ இந்த 5 to 2 பின் கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூரோப்பில் இருக்குது. அது வேறு என்னென்ன இருக்குது. ஸோ ஹார்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நம்ம கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய பிஎம்டபிள்யூக்கு ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். ஃபிட்டானால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஏகப்பட்ட மவுண்டிங் இது கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்ஸு. இந்த இதுன்னு இது போதும். நாம் அதில் வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். பட் நம்ம இதில் எப்படி ஃபிட் பண்ண போகிறோன்றது தான் பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்ட்ரோலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், ரிமூவ் பண்ணணும்னா எதுவுமே இல்லை. அவ்வளோதான், ரிமூவு. வைக்கணுன்னாலும் வைக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் பழக்கமாகணும்னு நினைக்கிறேன். அந்த கரெக்டாக அந்த ஒரு ஆங்கிள் கைஸ் அவ்வளோதான். ஸோ பர்ஃபெக்ட். நம்ம வந்து இதுக்கப்புறம் கையிலலாம் பிடிச்சிருந்தோம்னா இது மாதிரி லாக் பண்ணி விட்டோமா, அழகாக இப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ட்ரோனை வேறு லெவலில். ஸோ இது ஒன்று செட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை மட்டும் செட் பண்ணோம். அது வந்து நம்மளால் பண்ண முடியாது. நான் வயரிங் கிட்ட ஹார்னஸ் கிட்டலாம் இருக்குது. அதெல்லாமே வந்து மெக்கானிக் செட் போயிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் guys. Hope you guys like today's video. As usual, just eat, sleep, ride and repeat that again. சேனலுக்கு புதுசாக சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுறேங்க. பீஸ், பை.